தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கேட்டன் அகர்வால் கேஸ்ல தோண்ட 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 பூதம் கிளம்பிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோ தகவல்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த பையன் இந்த பொண்ணு மேலே அவ்வளோ ஆசையாக இருந்தாப்புல. ஆனால் இந்த பொண்ணு அந்த நபர் மேலே ஆசையாக இருந்து இதுக்கு ரெண்டோ காதல் பண்ணுறன்ற பேரில் இந்த பையனை கொலை பண்ணி வச்சுருக்குங்க. அதுதான் இந்த கேஸு. புனேல ஒரு கோட்டை மேலே இவங்க கூப்பிட்றாங்களே நம்பி போனாருங்க. ஃபியான்ஸு என்கேஜ்மெண்ட் ஆனவங்க 2 பேருமே. ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு இவரை கொன்னாங்கன்றதான் இப்போதைக்கு பெரிய கேஸாக போய்கிட்டு இருக்கு புனே பேஸ் பண்ணி. ஆக்சுவலாக அவங்க இந்த கொலை பண்ணுற முடிவு எடுத்தாங்கள்ல, அந்த முடிவு எடுத்த கையோடு ஈஸியஸ்ட் வே என்னன்றதை ஃபுல்லாக அலசி பார்த்துருக்காங்க. கூகுள் முழுக்க சர்ச் இன்ஜினில் ஃபுல்லாக அதை தான் போட்டு டைப் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இந்த 2 பேருமே ரொம்ப ஈஸியாக சந்தேகமே வராமல் எப்படி கொலை பண்ணுறதுன்னு கருமம் எதெல்லாம் சர்ச் பண்ணுற மாதிரி போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த கிரைம் சீன் ரீக்ரியேட் பண்ணுற விஷயம் நடந்துச்சுல சமீபத்தில். இந்த சம்மந்தப்பட்ட சேட்டன் அப்புறம் இந்த சியா இந்த 2 பேரையும் கூப்பிட்டு போயிட்டு எப்படி கொலை பண்ணீங்க நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களே எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபுல்லாக நடிச்சு காமிச்சிருக்காங்க. அது கூடவே போலீஸ் ஒரு விஷயத்த நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? இந்த சேட்டனோட பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, இதையும் சியாவோட பாடி லாங்குவேஜ் அப்படியே அவங்க நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதில் முக்கியமாக அவங்க பார்த்தது இந்த சேட்டனோட வாக் இருக்குல்ல, அந்த வாக் ஸ்டைல் என்ன, இதை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு முதல்ல கிடைச்ச எவிடன்ஸு இதோ இந்த சிசிடிவி கேமரா காட்சி தான். மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு ஹுடியை போட்டுக்கிட்டு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு சேட்டன் தான் இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு. இந்த நம்பர் நடந்து வந்த காட்சி இருக்குல்ல, அந்த வாக்கிங் ஸ்டைலையும் இப்போ கைதாக இருக்க சேட்டன் இருக்கால இந்த வாக்கிங் ஸ்டைலையும் ஃபுல்லாக மேட்ச் பண்ணுறாங்க. 2 ஒரே ஆள் தானா, ஏன்னா மாஸ்க்கை போட்டு வேறு எதனா நம்ம பிடிச்சி வந்துட்டோம் டவுட்டில் மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக இந்த ஹுடி அண்ட் மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் சேட்டனுக்கு போட்டு பார்த்துருக்காங்க அந்த கிரைம் ரீக்ரியேட் பண்ணப்பட்ட அந்த சீன்லேயே. பிகாஸ் இதெல்லாம் போட்டு இதே தோட்டம் வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு அஷ்யூர் பண்ணுறதுக்காக. என்ன ப்ரோ இவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்கா, நான் இவ்வளோ கம்பேர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியாது. கான்டென்ட் க்ளோசிங் வரைக்கும் போகல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு. கடந்த ஜூன் மாதம் 29 கோர்ட்டில் இந்த வழக்கு ஹியரிங்க்கு வந்துச்சுங்க. அப்போது இந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதிகாரிகள். அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா, கோர்ட்டில் இன்னும் நாங்கள் நிறைய எக்ஸாமின் பண்ண வேண்டியது இருக்குங்க, நிறைய ஆஸ்பெக்டில். குறிப்பாக சொல்லணும்னா இந்த கோட்டையில் வச்சு தான் அந்த பையனை தள்ளி விட்டுருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் வச்சு தள்ளி விட்டாங்க அது இன்னும் நாங்கள் ட்ரேஸ் பண்ண முடியலங்க. அது சார்ந்து இப்போ இவங்களோட உதவியோடவே நாங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டெலிட் பண்ணப்பட்ட டிஜிட்டல் எவிடன்சஸ் இருக்குல்ல, சேட்டு, இந்த கால் லாக்லாம், இதை சார்ந்து ரெக்கவர் பண்ணுற ப்ராசஸ் இன்னும் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் இந்த ஆன்லைன் சர்ச்சஸ் இருக்குல்ல, இட் மீன்ஸ் எப்படி சேஃபாக கொலை பண்ணலாம், நம்ம தப்பிச்சலாம் ஈஸியான்றதுக்கு சார்ந்து நிறைய கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க கூகுள்லையும் யூடியூப்லேயும். இந்த 2 பேரும் அது சார்ந்த கீவேர்ட்ஸை தெரிவிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கிட்ட ரெக்கவரி ப்ராசஸ் மாதிரி தான் போகும். அப்புறம் இந்த விக்டிமோட மாயமான பாஸ்போர்ட் இருக்குல்ல, அது இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. கேட்டனோட பாஸ்போர்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்கே ஆரம்பித்த இஷ்யூ தான் இது. அது யாருக்கிட்ட இருக்குது, யாருக்கிட்டனா கொடுத்தாங்களா இல்லை டேமேஜ் பண்ணி ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணி முடிச்சிட்டாங்களா தெரியலையா. இப்போ அதை பற்றின நிலைமையும் தெரிஞ்சுக்கணுன்றாங்க. ஸோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் இவ்வளோ விஷயத்த கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் போலீஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க கோர்ட்டில் இன்னும் சில விஷயங்களை. சேட்டனோட ஹுடி இருக்குல்ல, இது ஆக்சுவலாக அவன் அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே வந்த பிற்பாடு கழட்டிட்டு இருக்கானாமா. கழட்டின பிற்பாடு ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டுங்க, இதை மட்டும் தான் வேர் பண்ணிட்டு இருந்திருக்கானா. இதுக்கப்புறம் கொலைலாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு அவன் அங்கேருந்து கிளம்பும் போது அந்த ஹுடியை திரும்ப மாட்டியிருக்கானா. அந்த குல்லாமெல்லாம் வரல, கிட்டத்தட்ட அடையாளத்தை மறைக்கிற மாதிரி திரும்ப மாட்டிட்டு தான் அங்கேருந்து ஒரு ஸ்கூட்டர் இருக்காங்க, அதில் தான் வந்திருக்கானா. அதே ஸ்கூட்டர் எடுத்து திருப்பி கிளம்பிட்டு இருக்கானா. இது எல்லாமே பண்ணது காரணம் இந்த கேட்டன் அகர்வால் இருக்கார்ல, இவரோட கண்ணில் சிக்கிடக்கூடாது, அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மேபி அவர் பண்ணதாக சொல்கிறாங்க. மேபி இந்த பொண்ணு அந்த சேட்டன் கூட பேசின விஷயம் இவருக்கு தெரிஞ்சு அந்த சேட்டன் முகத்தை மேபி கேட்டன் பார்த்துருக்கலாம். இது எப்படி அசம்ஷனாக சொல்கிறதானே கேட்குறீங்க. இது சம்மந்தமாக லீடு கிடச்சிருக்கு, அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இந்த சேட்டனோட லாயர் இருக்கார்ல, இவர் கோர்ட்டில் அப்பியர் ஆகி என்ன தெரியுமா வாதாடினாரு இந்த ஹியரிங் அப்போ. அந்த ஹுடி போட்ட பர்சன் என் கிளைண்ட்டே கிடையாதுன்ட்டாருங்க. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இவர் கொலைகாரம் இல்லை, கொலைகாரம் வேறு யாரோ, ஆனால் ஹுடி போட்டிருக்காரு இதே மாதிரி இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக போலீஸார் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு விஷயத்தை அப்படி கொண்டு போயிட்டாங்க. இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டில் கோர்ட்டில் இந்த ஆர்குமெண்ட்டை முன் வச்சுருக்காங்க.
அவங்க கட்சிக்காரரை காப்பாற்ற எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்களோ லாயர்ஸ், அதான் இங்கே பார்க்க முடியுது. போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாதத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் நான் முதல்ல சொன்ன பாருங்க, இவங்க வாக்கிங் ஸ்டைல் வரைக்கும் ஃபுல்லாக அவங்க ரொம்ப டீப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்குறாங்கன்னு. அது காரணம் இந்த ஆர்கியூமெண்ட்டு தான். இல்லை என்ன நம்ம போலீஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் இது வரைக்கும் இந்த சேட்டன் போட்ட நிறைய போஸ்ட் இருக்குல்ல, வீடியோஸ் ஃபோட்டோஸ் அவரை பற்றிலாம், அது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவர் நடந்து வந்தது இருக்குல்ல, ஹுட்டி போட்டு மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு, இந்த வாக்கிங் ஸ்டைலை கம்பேர் பண்ணுறாங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரே மாதிரி தான் பாடி லாங்குவேஜ் இருக்குன்ற விஷயத்த போலீஸாக நிறுவனத்துக்காக இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டாக பார்ப்பீங்க, என் கிளைண்ட்டுக்காக பேசுகிறாரு அப்படின்ட்டு சேட்டனுக்காகன்னு. ஆனால் போலீஸ் எந்த அளவுக்கு இல்லை சாலிடாக எவிடன்ஸை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. பிகாஸ் இது வரைக்கும் இந்த கொலையில் நேரில் கண்ட சாட்சியமே கிடையாது. மைண்டில் தெளிவாக வச்சுக்க மக்களே. அதுக்கு தான் போலீஸார் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எங்கேயுமே பிசிறு தட்டக்கூடாது அப்படின்ட்டு. எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு பார்த்தீங்களா? யாரோட ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில்? கேட்டனோட அப்பா இருக்கார்ல விஷால் அகர்வால், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆர் இப்போ நேஷனல் மீடியாவில் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்னென்ன ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அதை இப்போ தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சியா இருக்காங்களா பொண்ணு, இவங்க ஒரு மாதமாகவே என் பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த பையனோட அப்பா ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காருங்க. எஃப்ஐஆரில் ஏறி இருக்கு அந்த விஷயம். அதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ்லேயே அந்த பொண்ணுக்கும் என் பையனுக்கும் சரியாக செட் ஆகலை. என் பையன் அடிக்கடி ஃபீல் பண்ணியிருக்காப்புல. நாங்கள் சரி அந்த பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுது, சின்ன பொண்ணு தானே, எல்லாம் கற்றுக்கும், இப்போ மெச்சூரிட்டி இல்லாமல் ஏதோ பண்ணுதுன்ற மாதிரி நினச்சோன்னு அந்த அப்பா சொல்லியிருக்காரு. சியா தான் ஆக்சுவலாக இந்த ஃபோர்ட்டுக்கு போகலான்ற பிளான் இனிஷியேட் பண்ணாங்க. வீட்டில் சிவனன் இருந்த என் பையனை வா அந்த கோட்டைக்கு போவோம் அப்படின்னு அந்த பொண்ணு தான் கூப்பிட்டுச்சு. ஆக்சுவலாக சியா கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தான் கூப்பிட்டாங்க, நம்ம அங்கே போவோம் அப்படின்ட்டு. யாருக்கிட்ட? அந்த கேட்டன் கிட்ட. உடனடியாக இவரும் சரி போகணுமா அப்படின்னு யோசிச்சு சொல்லியிருக்காப்படியா. பிகாஸ் ஏற்கனவே போயிருக்காங்க, அதனால் திரும்ப போகணுமான்னு யோசிச்சு சொல்லியிருக்காராம். அந்த பொண்ணு இல்லை நான் வீட்டில் அம்மா கிட்ட என்ன பேசணுமா சொல்லி பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துடுவோம், ஜஸ்ட் நான் தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காளாம். இதுமாதிரி பொண்ணு சொன்னாலே பசங்க விழாமல் இருப்பாங்க, அதை கட்டிக்க போகிற பொண்ணு வேறு. கேட்டன் உடனே என்ன பண்ணியிருக்காரு, சரி சரி நீ பேசாத நானே அம்மா கிட்ட பேசுகிறேன்னு அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காராம். அவங்க அம்மா பாருங்க தடுத்துருக்காங்களாம். ஏன்டா இப்போ தானே போயிட்டு வர அடி வாங்கிட்டு வந்த, ஏதோ கீழே விழுந்துட்டு, அதான் ஃபர்ஸ்ட் அட்டம் ஞாபகம் இருக்கா, இவர் தள்ளிவிட அட்டம் பண்ணது, கீழே விழுந்தார வந்த, திருப்பி அங்கே போகணுமா, இல்லை எனக்கு ஏதோ சரியாக படல நீ போவாதுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்களாம். இவர் கேட்டன் என்ன பண்ணியிருக்காரு, இல்லைம்மா அவள் கூப்பிட்றா நான் போக மறந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆர்கியூமெண்ட்டே நடந்திருக்கான். அந்த பொண்ணும் பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட்டே நடந்திருக்கான். இதெல்லாம் தாண்டி தான் கேட்டன் அந்த பொண்ணு கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக கிளம்பி போயிருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறத கேட்டன் அப்பயே கேட்டிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்களேன். அதில் என்ன தெரியுமா கொடுமை, அந்த சியா சொன்னல அவளோட அம்மா வச்சே பேச வச்சிருக்கலாம் கேட்டனோட அம்மா கிட்ட. இல்லைங்க பசங்க ஆசைப்படுறாங்க போங்கன்னு பெரியவங்க பேசினா எப்படி இருக்கும், அப்படியே லூப்பு போட்டு தான் அந்த பையனை வெளியவே கூப்பிட்டு போயிருக்கா. வேற அந்த ஃபோர்ட்டுக்கு போயாச்சா, அதுக்கப்புறம் அவர் கீழே விழுந்தாச்சா, அதான் தள்ளி விட்டாச்சா, சாவடிச்சாச்சா. இதுக்கப்புறம் சியாவோட அம்மா இருக்காங்களே அவங்க கேட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி இது போல் உங்கள் பையன் அந்த கோட்டையிலேருந்து கீழே விழுந்துட்டானாமா, விழுந்துட்டான் தான் சொல்லியிருக்காங்க, தள்ளி விட்ட விஷயம்லாம் யாருக்கும் தெரில, விழுந்துட்டானாமா, நீங்கள் உடனடியாக கிளம்பி அந்த கோட்டை கிட்ட வாங்கலாம் அப்படின்னு இருக்காங்களாம். இந்த செய்தியை கேட்ட இந்த குடும்பம் எவ்வளோ உடஞ்சிருக்கும். பையனுக்கு கல்யாணம் நவம்பர் மாதம், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, எவ்வளோ அதிர்ந்துருப்பாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பி அந்த ஃபோர்ட்டுக்கு வருது. கேட்டனோட குடும்பம் வந்து பார்த்து ஒரு மாதிரி அரண்டு போகிறாங்க. அந்த பையனோட பிணக்காட்சி இருக்குல்ல, ஒரு மாதிரி அசைவில்லாமல் கிடந்த காட்சி, அதை பார்த்து அரண்டே போயிட்டாங்க. சரி இதையும் தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் மேபி புழைக்க வைக்க சான்ஸ் இருக்குன்னு நம்பியிருக்காங்க. பேரண்ட்ஸ் ஆச்சு விட்டுருவாங்களா? ஆனால் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க ப்ராட் டெட்டிங் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன போஸ்ட்மார்ட்டம் சார்ந்த ஃபார்மாலிட்டி தான் அங்கே பண்ண வேண்டியதாகிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஃபோர்ட்டில் டேஞ்சரஸ் ஸ்பாட்னு ஒரு ஸ்பாட் இருந்திருக்கு. அந்த பையனோட பிரேதம் கண்டு எடுத்தாங்களே, ஆக்சுவலாக அந்த டேஞ்சரஸ் ஸ்பாட்லேருந்து விழுந்தால் மட்டும் தான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். அப்போ ஏற்பட்ட ஸ்பாட்டை பற்றி இந்த விஷால் அகர்வால் என்ன தெரியுமா சொல்கிறார் அந்த எஃப்ஐஆர் ஸ்டேட்மெண்ட்டில், இல்லைங்க இந்த இடத்துலாம் ஆக்சிடென்டலாக விழுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, எனக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு மேலே சந்தேகமாக வந்துச்சுன்றாரு. சந்தேகம் அந்த முதல் இடமா அதானமா, என் சந்தேகம் அதுக்கப்புறம் உறுதி ஆயிடுச்சுங்க. ஏன்னா இந்த கேஸில் 2 பேர் இன்வால்வ்டுன்னு போலீஸ் சைடில் சொன்னாங்க. ஒன்று அந்த பொண்ணு, இன்னொன்று அந்த பையன் சேட்டன். ஆக்சுவலாக போலீஸ் அந்த சேட்டனை பற்றி இப்போ விசாரிச்சாங்களே, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஃப்ளாஷ்பேக் கனெக்ட் ஆகுதுன்னு அந்த அப்பா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சியா எப்பப்பெல்லாம் கேட்டன் கிட்ட பேசும்போதும் சரி, அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா சேட்டன் அந்த பையன் பேரை கூடயே வந்துட்டு இருக்கோங்க. அதிகமாக அந்த பையனோட பேரை பயன்படுத்திட்டே இருப்பான். இது ஆம்பளை பசங்களை பொசசிவ் ஆகல. அப்போ கேட்டனே கேட்டிருக்காப்புல, என்ன எப்போ பார்த்தாலும் அவன் பேரே சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அந்த பொண்ணு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கேட்டன் கூட இருக்கும் போதே இந்த சியா ஒரு முறையும் ஃபோன் காலில் அந்த சேட்டன் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இதை பற்றியும் கேட்டன் கேட்டப்ப அந்த பொண்ணு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதானே, இது எதுக்கு இவ்வளோ பெருசாக பார்க்குறான்னு
கேட்டனை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்களாமா. இது நாள்பட ஒரு விரிசலாக ஏற்பட ஆரம்பிச்சுதா, இதுலேயே சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்குள்ள வந்ததா இப்போ சொல்லப்படுது. அந்த எஃப்ஐஆர் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி சொல்றதா இருந்தா. இல்லை இந்த கேட்டன் இருக்காருல்ல, இவர் ஒரு கட்டத்தில் இவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா, இதுலேயே ஃபுல்லாக டவுட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். இல்லையே இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியலேன்னு ஒரு சந்தேகத்தை கேட்டன் போனதாக சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தனியாக சந்தேக கூட்டா போயிட்டு இருக்கா. இதுக்கு மத்தியில் இந்த கேட்டன் சியா 2 பேருக்கும் மேட்ச் மேக்கராக இருந்தது நரேந்திர மிட்டல் அப்படின்ற ஒரு பர்சன். இந்த கல்யாண வரன் பார்த்து கொடுப்பான்னு கிட்டத்தட்ட அது மாதிரி வேலையை பார்த்து விட்டுருக்காப்புல, ரிலேட்டிவ் தான். இந்த நபர் மூலமாக தான் இந்த கேட்டன் குடும்பத்துக்கு சியா அறிமுகமாக ஆயிருக்காங்க. வரன் தேடிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல வரன் இருக்கு, என்னோட ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டன் ஃபேமிலி கிட்ட இந்த பொண்ணை பற்றி சொல்லி ஃபோட்டோ காமிச்சு என்கேஜ்மெண்ட் நடக்கிற வரைக்கும் கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுத்தது அந்த நரேந்திர மிட்டல் தான். ஏன்னா நரேந்திர மிட்டல் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு கேட்டனோட ஃபேமிலி நினச்சிருக்காங்க. சரின்ட்டு அந்த சியாவை பார்த்துருக்காங்க. பார்த்து பிடிச்சிடும் பார்த்தீங்களா உங்களுக்கு, அவ்வளோதான். என்கேஜ்மெண்ட்டை சட்டு பண்ணி முடிச்சிட்டாங்க. நவம்பர் மாதம் மேரேஜ்னு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, கல்யாணம் பண்ண பேசிட்டு இருந்த பையனுக்கு கருமாரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் சோர்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது இந்த விஷயத்தில், சியா ஃப்ரீக்வெண்ட்டாக சேட்டனோட பேரை நிறைய கான்வர்சேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கான்றது எங்களுக்கு இப்போ தெரிய வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கேட்டன் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பெரிய கன்சர்னே ஏற்பட்டுருச்சுங்க இந்த 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ மேபி அந்த பையன் இதில் கூட கண்டிச்சிருக்கலாம், இதில் ட்ரிகர் ஆகி கூட 2 பேரும் பிளான் பண்ணி அந்த பையனை கொண்டு இருக்கலாம்னு அடுத்த கட்ட யூகத்தை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேஸில் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன தெரியுமா, ஐ விட்னஸ் ஒருத்தர் கூட கிடையாது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். சரி ப்ரோ, அப்புறம் எப்படி ப்ரூவ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வழி இருக்குது மக்களே, அவங்களை பனிஷ் பண்ண ஒரே ஒரு வழி தான். 1984 பஞ்ச்ஷீல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் அந்த ஒரே ஒரு வழி. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஐ விட்னஸ் இல்லைனா கூட சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி நீங்கள் தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும், ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியும்ன்றாங்க. இது ஆக்சுவலாக லா படிக்கிறவங்க 5 கோல்டன் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பஞ்ச்ஷீல். இந்த 5 ஒரு கண்டிஷன்ஸும் வச்சுக்கோங்களேன். இட் மீன்ஸ் நேரில் பார்த்த சாட்சியம் யாரும் இல்லை, அப்போ ஏற்பட்ட ஒரு வழக்கில் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் குற்றவாளின்னு தெரியும், அதை நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும்ல. நேரில் பார்த்த சாட்சினா வழக்கு முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. ஆனால் இங்கே சாட்சி இல்லைன்னு இருக்கும்போது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸில் பிசிறே தட்டக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், இவர் தான் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு தான் அந்த 5 ரூல்ஸை வகுத்துருக்காங்க, 5 கண்டிஷன்ஸை. அதை பேஸ் பண்ணி ஒன்று ஒன்றா சொல்லணும்னா, இது வரைக்கும் திரட்டப்பட்ட எல்லா உண்மைகள் இருக்குல்ல, இதை கன்க்ளூசிவாக ப்ரூவ் பண்ணணும். முதல்ல நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும். 100 உண்மைகள் திரட்டி இருக்கீங்கன்னா 100த்தையும் ப்ரூவ் பண்ணணும் அந்த நபருக்கு எதிராக. 1. 2வது, இந்த எல்லா விதமான ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, இதை அந்த நபர் குற்றம் தான் செஞ்சுருக்காரு, கில்ட்டின்ற விஷயத்தை நீங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ப்ரூவ் பண்ணணும். இது வெறும் குற்றச்சாட்டாக இல்லாமல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கணும், அந்த லெவலில் நீங்கள் கொண்டு போகணும். இது இன்னொரு விஷயம், இதில் வேறு யாருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அதை இவர் குற்றம் பண்ணால் இவரை மட்டும் தான் நீங்கள் ஃபுல்லாக டார்கெட் பண்ணி அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கணும். இதில் இன்னொருத்தர் மேலே டவுட் வர மாதிரி இடத்த நீங்கள் கொடுத்துருக்கூடாது. இதில் 3வது பிரின்சிபல் என்னென்னா, எல்லா எவிடன்ஸும் சாலிடாக இருக்கணும், திடமான எவிடன்ஸாக இருக்கணும், இர்ரிஃப்யூட்டபிளாக இருக்கணும். இட் மீன்ஸ் மறுக்கவே முடியாத அளவுக்கு இருக்கணும். அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த எவிடன்ஸ் எல்லாமே ஃபேமாக இருக்கணும், ரொம்ப 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 உறுதியாக இருக்கணும். இது எல்லாத்தையும் அஷ்யூர் பண்ண சொல்கிறாங்க. இதில் 4வது பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப முக்கியம். குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கார்ல, அவர் இன்னசென்ட்டாக இருக்கலாமோ அப்படின்னு கோர்ட்டுக்கு எங்கேயுமே லாஜிக்கலாக ஒரு டவுட் வந்துடவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணியிருக்கணும். புரியுதா? இந்த எவிடன்ஸ் எல்லாமே இந்த நபர் தான்ப்பா குற்றம் பண்ணியிருக்காருன்னு கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த கிரைம் கமிட்டட் சோல்லி அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னா, இவர் தான் தனியாக இந்த கொலையை பண்ணியிருக்காரு, குற்றத்தை பண்ணியிருக்கான்ற விஷயத்தை நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னா, 1% ஜட்ஜுக்கு இந்த நபர் இன்னசென்ட்டாக இருக்கலாமோ அப்படின்னு மைண்டில் தோணிடுச்சு, 1% தோணிடுச்சு, அவங்க அக்யூட் பண்ணிவிடுவாங்க. இட் மீன்ஸ் வழக்குலேருந்தே விடுவிச்சிருவாங்க. சந்தேகத்திற்கிடமான பலன் இருக்குல்ல, அதை அவங்க பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. இப்போ புரியுதா எதுக்காக வாக்கிங் ஸ்டைல் வரைக்கும் இந்த அளவுக்கு போலீஸாக ரொம்ப மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்னு? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எக்ஸாக்டாக நீங்கள் அந்த ஃபேக்ட்ஸை கொண்டு போய் இங்கே சப்மிட் பண்ணணும் கோர்ட்டில். பொதுவாக ஒரு பெரிய ஹேப்பனிங் நடக்கும்போது இந்த ஆம்பளை வேர்சஸ் பொம்பளைன்ற மாதிரிலாம் சண்டை வரும் பார்த்தீங்களா, ஃபெமினிசம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பல பேரும் உண்மையான ஃபெமினிசம் தெரியாமல் பேசுவாங்க பாருங்க. அதில் ஒன்று இப்போ மாட்டிக்கிச்சிங்க. என்னென்னா, ஏஐடிஎஸ்ஏ, அதாவது ஆல் இண்டியா டென்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அசோசியேஷன், இதில் பொறுப்பில் இருந்த ஒருத்தவங்க டென்டிஸ்ட்டு, பேர் டாக்டர் முஸ்கான் சோனி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது எனக்கு ஆண்களே பிடிக்காது, அவனுக்கு இப்படிதான்ற மாதிரி கேட்டன் பேரை மையமாக வச்சு அந்த அம்மா பேசிட்டாங்க. இதில் கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கருத்தை சொல்லிடுச்சு. என்ன ஆயிடுச்சு தெரியுமா, இந்த அசோசியேஷனில் இருந்த அந்த அம்மாவை 5 வருஷங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு வார்த்தையில் அந்த பொண்ணு பயன்படுத்திருக்கோம் பாருங்க. ஃபுல்லாக கேட்டனை டேமேஜ் பண்ணுற மாதிரியும் ஆண்களை டேமேஜ் பண்ணுற மாதிரியும். உங்களோட கமெண்ட் அவ்வளோ மோசமாக இருக்குது, எதுக்கு இந்த அளவுக்கு பேசுகிறீங்க, நீங்கள் பப்ளிக் ஒரு டைரெக்டாக தொடர்பு கொண்டு இருக்கவங்க, வைத்தியம் பார்க்குறவங்க, நீங்கள் இப்படிலாம் பேசலாமான்னு சொல்லி தான்
5 வருஷத்துல அந்த பொண்ணு அந்த அசோசியேஷன்லேருந்து பேன் பண்ணியிருக்காங்க. எல்லா போஸ்ட்லேருந்தும் அந்த பொண்ணை இப்போ தூக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இல்லைங்க நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, நான் ஏதோ நகைச்சுவையாக நினச்சி பேச போய் தான் ஸ்டோரி போட போய் தான் அது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாரின்னு வீடியோ மேலே வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த சரியாக கன்வே பண்ண முடியல, சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சொல்ல முடியல அப்படின்னா எதுக்கு அவங்க இது போல் வேலையை பார்க்கணும்? இதில் என்ன கெத்து காட்ட போகிறாங்கன்னு தெரியலதோ. இப்போ 5 வருஷம் வீட்டில் உட்காரணும். ஸோ ரைட்டு, மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான். ஐ ஹேட் மேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆம்பளையாக வாழ்ந்தாதான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.